இந்த தக்காளி செடி தானே முளைச்சது, அதாவது கீழே எப்படியோ முளைச்சிருந்துச்சு. ஓரளவுக்கு இந்த காயெல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தோம். சரி, இந்த மாதிரி ஒரு குச்சி குத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குச்சி குத்தி இந்த மாதிரி கொடி மாதிரி ஏற்றி விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்து நமக்கு இருக்கு, தக்காளி பழம் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு மாதிரி பெங்களூர் தக்காளி கட்டியாக இருக்குங்களா, அந்த தக்காளி தான். நாட்டு தக்காளி இல்லை, நாட்டு தக்காளி வந்து இப்போ தான் கொஞ்சம் விதை போட்டிருக்கோம். அடுத்து இது எப்படியும் நம்ம வந்து இந்த தக்காளி வாங்கி தான் யூஸ் பண்ண போகிறோம். அது நம்மளோட தோட்டத்தில் இருந்து கிடைச்சது அப்படின்னா அட்லீஸ்ட் பெஸ்டிசைட்லாம் எதுவும் அடிக்காமல் இயற்கையாக கிடைச்ச மாதிரினாச்சும் இருக்கும் அப்படின்றது தான். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் முளைச்சி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக விடுங்க. அது நமக்கு ஹைப்ரிட்டா இல்லை நாட்டு தக்காளி அப்படிலாம் யோசிக்க வேணாம். நம்ம இதில் மருந்தடிக்காமல் கிடைக்குது அப்படின்னு யோசிங்க.